யாராக இருந்தாலும் ஒரு வீட்டுக்காரர் இல்லாட்டி ஒரு கட்டின புருஷன் இல்லைன்னா அந்த இதுக்கு தரநாசம்தான். சரிங்களா? எங்கேயும் நீ நல்லபடியாக ஆக முடியாது. ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியாது, ஒரு கெட்டதுக்கு போக முடியாது. நல்லதுக்கு போக முடியாது, கெட்டதுக்கு போகலாம். ஏன்னா என்னைய பொறுத்த அளவுலாம் எங்கள் வீட்டுக்காரர் தங்கம். ஏன் நினச்சி நான் அழுகிறேன்னா அந்த மனுஷனை மாதிரி யாரும் இல்லை. என்னைய சாப்பாடு தாம்பளத்தில் வச்சு சாப்பாடு எனக்கு தாங்கும். என்னைய செத்த நேரம் காணான்னா இந்த மனுஷன் காணாமல் என் பொண்டாட்டியை காணோம் என்னை தேடி தவிக்கும். இன்னைக்கு என்னைய நான் காணாமல் போனாலும் நான் படுத்த படுக்கையாக கிடந்தாலும் படுத்த படுக்கையாக இருந்தாலும் என்னை ஏன்னு கேட்க நாதி கிடையாது. ஏன்னு கேட்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்னை சாக போன மனுஷன் என்னை உயிர் புழக்க வச்சார் அந்த மனுஷன். இல்லைன்னு நேரம் நான் செத்து சுடுகாடு போயிருப்பேன், தத்தனை சுடுகாடு போயிருப்பேன். நான் பொழைச்சிக்கிட்டேன், அந்த மனுஷன் என்னை விட்டுட்டு போய் சேர்ந்துருச்சு. நீ பட்டு அழுந்த இந்த ஊரில் நான் உன்னைய விட்டுட்டு நான் போகிறேன்னு போயிடுச்சு. சரி, ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இந்த மனுஷன் இறந்து போச்சு. அந்த மனுஷன் இருந்தால் என்னை நாராச்சும் என்னை பேச விடுவாரா? என் பொண்டாட்டியை பேசுகிற நீ யாருன்னு கேட்கும். தங்கமான மனுஷன். ஏன்னா ஒரு சில பேர் நல்ல குடும்பத்தில் இருக்காங்க, நல்ல குடும்பத்தில் நல்ல மனுஷனை விட்டுட்டு போய் புறம்போக்கு கூட ஓடி போயிட்டு சீரழியுதுங்க. அப்போத்தான் அந்த கட்டினவனோட அருமை தெரியும் அவங்களுக்கு. ஏண்டா இப்படி வந்தோம்னு. சில பேருக்கு அது தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி மனுஷன். தங்கம்னா தாங்குவார். ஏன்னா எனக்கு நான் யாரையும் எதுவும் சொல்லலை. 10 வருஷம் ஆச்சு இறந்து. நானாக வேலை பார்த்து நான் சாப்பிட்டுட்டு ஆனால் எந்த கடன் நான் கடை மட்டும் வாங்க மாட்டேன். நானாலும் 10 பேர்த்துக்கு காசு கொடுப்பேன். அந்த ஆண்டவன் 7 மலையான் அந்த மருத மலையான் இனி அந்த அளவுக்கு நீ வச்சிருக்கு. நானும் 1000 2000 5000 10,000 யாருக்கும் கொடுப்பேன் காசு. நான் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன். என்ன வட்டிக்கு தருவேன் நான். அந்த அளவுக்கு தான் அந்த தெய்வம் என்னையை வச்சிருக்கு. ஆனால் பெத்த மயம் என்னை வைய விட்டு வேடிக்கை பார்க்குறான் பார்த்தியா, அந்த மனசு தான் எனக்கு கூட. இதே என் வீட்டுக்காரர் இருந்தால் உங்கள் அம்மாவில் அந்த பிள்ளை அப்படி பேசுது நீ கேட்டுக்கிருப்பியாடான்னு கேட்கும் அந்த மனுஷன். பெத்த தாயே என் மயன் இல்லை, நீ யாருன்னு கேட்குறாகவாரு. இந்த பெத்த தாயிருக்கு போய் தான் அன்றைக்கி துடிச்சு இந்த விஷயத்துக்கு ஓட்டமாக ஓடியது. ஐயோ நம்ம பிள்ளை அத்தனை விஷயத்தில் உள்ளவங்களாம் நான் கூட்டிகிட்டு ஓடியாந்தேன் அந்த வேகாத வெயிலில். இன்றைக்கி இந்த தாய் வேண்டாம், தாயே வேணாம். தாய்மார்களே, எந்த பிள்ளையும் நீங்கள் நினைக்காதீங்க, நம்ம உழைப்பை நம்புங்க. பிள்ளைகளே வேண்டாம் நம்மளுக்கு. எல்லா பேத்துக்கும் தான் நான் சொல்கிறேன். தாய்மார்களே, தயவு செய்து கேளுங்க. முக்கியமாக எந்த பிள்ளைகளுமே வேண்டாம்.